பிரதர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். நானுமே ரொம்ப நல்லா இருக்கேன். அண்ட் ஃபைனலி டாப் 10 ஃபேன்ஸ் கேட்டுட்டு இருந்த சிஓ ஒன் ஷாட்டோட வந்துட்டேன். இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன்டா. ஓகே, இன்ட்ரோடக்ஷன் எதுவும் வேணாம். இப்போ ஸ்ட்ரெயிட்டா ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். அப்படியே கட் பண்ணா ஒரு கம்பெனிய தான் காட்டுறாங்க. ஸோ விகே குரூப்ஸ். அங்க ஆஃபீஸ்ல எல்லாரும் பரபரப்பா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து உள்ள ஒரு பெர்சனும் வராங்க. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். ஹவ் கேன் ஐ ஹெல்ப் யூ? டுடே இஸ் மை ஜாயினிங் டே. Uh, are you Mr. Jeon Jungkook? Yeah, yes மேம். ஓகே சார். 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. ஹெச்ஆர் சார் வந்துட்டுருக்காரு. ஓகே தேங்க் யூ. அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அங்கே போய் உட்கார்றான். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் சார். நியூ ஜாயினி உங்களுக்காக வெயிட் பண்ணுறாங்க. ஓகே நான் வரேன், நீங்கள் போங்க. ஓகே சார். அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் தான் வரான். குட் மார்னிங் சார். ஏய் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். இந்த சார்லாம் ஆஃபீஸ் ஹவர்ஸில் தான். பட் மற்றபடி நீ என்ன ஜிம்முன்னே கூப்பிடலாம். ஓகே. உள்ள வரியா? இன்டர்வியூ பண்ணணும். அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட ஃபைல்ஸ்லாம் செக் பண்ணிட்டுருக்காங்க. அப்படியே அந்த பக்கம் ஒரு கேபினில் தான், ஐ மீன் கான்ஃபரன்ஸ் ஹால். அங்கே மீட்டிங் நடந்துட்டுருக்கு. அங்கே ஒருத்தர் உட்காந்து எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டுருக்காரு. அவர் தான் நம்ம கம்பெனியோட சிஇஓ. ஸோ கொஞ்ச நேரத்தில் மீட்டிங் நடந்துட்டு இருக்கும்போதே ஒருத்தர் டோரை ஓப்பன் பண்ணிட்டு வராரு. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் சார். நியூ ஜாயினி, மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட். Jeon Jungkook. Oh, experience? 2 years, sir. Good. Okay, welcome to VK Groups. மேனேஜர் உங்களுக்கு ஷெட்யூல் சொல்லுவார், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் அகெயின் அவரோட ஒர்க்கை தான் பார்த்துட்ருக்காரு. இப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போது ஜிமினும் ஜங்குக்கும் தான். என்னடா? இல்லை, சிஇஓவை பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குது. ஆனா, அதே நேரம் கொஞ்சம் ஹேண்ட்ஸமாவும் இருக்காரு. ஆ? இல்ல சார். பார்க்கறதுக்கு நல்லா இருக்காருன்னு சொன்னா. ஆ, ஆ. அதெல்லாம் இருக்கட்டும். அப்புறம் அ எதுக்கும் நீ சிஇஓ கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு. ஆ? என்ன சார் ஃபர்ஸ்ட் டேவே பயமுறுத்துறீங்க? அது ஒண்ணும் இல்லடா. நம்ம சிஇஓ சார பொறுத்தவரைக்கும் எல்லாமே கரெக்ட் டைமுக்கு இருக்கணும், பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். ஆ எந்த மிஸ்டேக்கும் வரக்கூடாதுன்னு அவ்ளோ கவனமா இருப்பாரு. ஆ அதான். ஆ ஓகே சார். அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஆ தயங் தான் அவரோட கேபின்ல உட்காந்துருக்காரு. அப்படியே அது சைடுல இருக்க ட்ராயர ஓப்பன் பண்ணி ஒரு ஃபைல தான் எடுக்குறாரு. அதில ப்ரோசோஃப்னிசியான்னு ஒரு டிசீஸ் பத்தி போட்டிருக்கு. ஆக்சுவலி அது என்னன்னா, தயங்க்கு ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் அவருக்கு இந்த டிஃபெக்ட்டே இருக்கு. ஐ மீன் அவர் வந்து அவரால எல்லாரையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஆ அவர் அதாவது ஒருத்தவங்கள பார்த்தாருன்னா, அவருக்கு அன்னைக்கு அந்த ஃபேஸ் தெரியும். இது இவங்க தான், இது வந்து ஜேகே தான், இது ஜிமின் தான் அப்படின்னு தெரியும். பட் நெக்ஸ்ட் டே பார்த்தாருன்னா, அவருக்கு மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து இன்ட்ரோ குடுக்குற மாரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு டிசீஸ் தான். அ இந்த டிசீஸ் இவருக்கு இருக்கு அப்படின்றது வந்து ஆஃபீஸில 3 பேர் தவிர யாருக்கும் தெரியாது. அதாவது தயோங், அப்புறம் அவரோட 2 ஃப்ரெண்ட்ஸ் ஜிமினுக்கும், சுகாக்கும் மட்டும் தான் தெரியும். வேற யாருக்கும் தெரியாது. சீக்ரெட்டா மெயின்டெயின் பண்ணிட்டுருக்காங்க. இது யாருக்கும் தெரியக்கூடாது. சிஇஓக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்ட்டு. அதனால வந்து அந்த ஃபைல ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. ஹ, என் நிலைமைய பார்த்தியா? யாரையுமே ஞாபகம் வச்சுக்க முடியல. எல்லாரையும் ஐடி கார்டு பார்த்தா தான் எனக்கு ஞாபகம் வருது. நாளைக்கு உன்னையும் நான் யாருன்னு தான் கேட்பேன்ல. அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு யாரோ வர மாதிரி இருக்குன்னு ஃபைல ஹைட் பண்ணி வச்சிருப்பாரு. இப்படியே தான் டேஸ் போயிருக்கும். நெக்ஸ்ட் டே ஜங்குக் வழக்கம் போல வரான். குட் மார்னிங் சார். ஆ குட் மார்னிங். அ உங்க பேரு? அ ஜியான் ஜங்குக் சார். யா ஓகே. என்னாச்சு சார்? இல்ல, சும்மா தான் கேட்டேன். நீங்க ஒர்க் பாருங்க. அப்படின்னு சொல்ல ஜங்குக்கும் கன்ஃப்யூஸ்டா வெளியில வரான். ம். நேத்து தானே சார் இன்ட்ரோ குடுத்தாரு. இன்னைக்கு என்ன மறுபடியும் பேர கேட்குறாரு? ம். ஓகே. அவருக்கு நெறைய பேர மீட் பண்றாரு. நெறைய வொர்க் இருக்கும். இதுல என் பேர ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு தான் அவருக்கு ஞாபகம் இருக்கும். ஒரு வேள வந்து 2 நாள் தான ஆச்சு.
அதனால கேட்டிருப்பாரு. சரி நம்ம போய் வேலைய பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிட்டான். ஸோ இப்போ இப்படியே தான் டேஸும் போயிருக்கும் ஒவ்வொரு நாள். இப்போ ஜிமின், சுகா, தயோங் எல்லாருமே உட்காந்துட்டு ஆஃபீஸ் டெரஸ்ல தான் பேசிட்டு இருக்காங்க. "ஆ மச்சான், என்னடா அந்த மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்" என்ன? இல்ல மச்சான் ஒண்ணும் இல்ல. டேய் என்ன நீ? என்ன யோசிச்சுட்டு இருக்க? இல்லடா, இன்னைக்கு ஒருத்தன் புதுசா ஜாயின் பண்ணானே. ஆமா, மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டு ஜங்குக்கு. அவனுக்கு என்ன? இல்லடா, அது என்ன? இன்னைக்கும் அவன்கிட்ட பேர் கேட்டியா? ஆமா, கேட்டேன். அவன் என்னை பத்தி என்ன நினைச்சிருப்பான்? இந்த ஆள் என்ன லூசா? நேத்திக்கு தான் ஜாயின் பண்ணேன், இன்னைக்கு திருப்பியும் பேர் கேட்குறான்னு. என்ன லூசுன்னு நினைச்சிருப்பான்ல. டேய் தயம், என்னடா பேசுற? இல்ல மச்சான், உனக்கு அது புரியாது. என்னால ஏன்டா யாரையுமே ஞாபகம் வச்சுக்க முடியல. ஏன் உன்னை கூட? நீ அந்த ஐடி கார்டு காட்டலனா உன்னையும் நான் யாருன்னு தான் கேட்பேன்ல. டேய், உனக்கு இருக்கிறது பெரிய பிரச்சனை இல்லை. இதெல்லாம் சீக்கிரமா சரி பண்ணிடலாம். அதான் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குல்ல. சீக்கிரம் சரியாயிடும் மச்சான். கண்டிப்பா உன்னை புரிஞ்சுக்கிற ஒருத்தர் உன் கூட இருப்பாங்க. நாங்களாம் உன்னை விட்டு போயிட மாட்டோம்டா. ஆனாலும் தினம் தினம் எல்லாரையும் புதுசா பார்க்குற ஒரு லைஃப் எல்லாமே புதுசா இருக்கு. தூங்கி எழுந்திரிச்சா எல்லாம் மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு மட்டும் ஏன்டா இப்படி நடக்குது? டேய் விடு, எதுக்கு இப்போ அதை யோசிச்சுட்டு இருக்க? உனக்கு இருக்கிறதுலாம் பிரச்சனைன்னு பேசிட்டு இதை விட பெரிய பிரச்சனை இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கான். அவங்கெல்லாம் வாழலையா? மூடிட்டு ஜூஸ் குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்படியே தான் டேஸும் போகுது. ஒரு நாள் ஜங்குக் தான் சிஓ கேபினில் ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பான். ஜங்குக், எஸ்ஸா, சிஓ உங்களை கான்ஃபரன்ஸ் காலுக்கு கூப்பிட்டாரு. என்னையா? எதுக்கு கூப்பிட்டாரு? ஏதோ தப்பு பண்ணிட்டனோ? மே கமின் சார்? எஸ் கமின். ஜங்குக் ரைட்? எஸ் சார். ஓகே. அதாவது எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது. நீங்கள் என் கூட சேர்ந்து தான் ஹேண்டில் பண்ண போகிறீங்க. ஓகே சார். நானா? இல்லை சார், நான் புதுசாக வந்திருக்கேன். டோன்ட் வரி, நான் உங்களை ட்ரெயின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங்கில் எப்படி பேசணும்லாம் டைம் சொல்லி கொடுத்துட்ருக்கான். ஃபர்ஸ்ட்டு ஜங்குக் நர்வஸ்னஸில் ஸ்லைட்ஸ்லாம் மாற்றி மாற்றி டிஸ்பிளே பண்ணுறான். ஸோ அகெயின் ஒரு ரீடேக். இந்த வாட்டி அவன் பர்ஃபெக்டாக பண்ணிட்டான். குட், இதே மாதிரி பண்ணுங்கள் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கொஞ்ச நேரத்தில் மீட்டிங்கும் ஸ்டார்ட் ஆகிருக்கும். ப்ரெசன்டேஷனும் நல்லா போயிருக்கு. அப்போது அந்த கிளைண்ட்டு தான் வெல்டன் மிஸ்டர் தயம், உங்களோட ஸ்டாஃப் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்திருப்பான். சார், குட் குட் ஜாப் ஜங்குக், கீப் இட் அப் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. எங்கள் ஆஃபீஸில் தான் ஏய் என்ன சிஓ சார் இப்போலாம் இந்த மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் பையன் கூட தான் பேசுகிறாரு போல். ஆமாம், எப்போ பார்த்தாலும் அவனை தான் கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது ஜேகே தான் ஏதோ ஒரு ஃபைல் எடுக்கிறதுக்காக சிஓ கேபினுக்கு போயிருப்பான். ஏன்னா மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டை மட்டும் இல்லை, தயங்க்கு பர்சனல் அசிஸ்டண்ட்டாகவும் ஜேகே அப்பாயிண்ட் ஆகியிருக்கான். ஸோ அதனால் ஏதோ ஒரு ஃபைல் எடுக்க போகிற டைமில் அந்த ட்ராயரில் அந்த ஃபைல் ஆக்சிடென்டலாக கீழே விழுந்திருக்கும். ஜங்குக்கும் அதை பார்க்குறான். இது என்ன ஃபைல் அப்படின்னு பார்த்துட்டு அப்போ தான் அதை பார்க்குறான், தயங்கோட மெடிக்கல் ரிப்போர்ட். அதை பார்த்தோன்னே அவனுக்கு செம ஷாக்கு. அப்போது சார் இதனால தான் என் பேரை கேட்டாரா? தெரியாம அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு திரும்பும்போது கரெக்டாக தயம் வந்திருப்பான். ஸோ தயம் வந்துட்டு நீ அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் பார்த்துட்டியா?
அப்படின்னு கேட்குறான். கேட்டதும் அவன் சிரிப்பு அப்படியே மறையுது. ஐயோ சார், நான் அதெல்லாம் எடுத்து பார்க்கல. ஆக்சிடென்டலாக கீழே விழுந்துடுச்சு. அதில் ஓப்பன் ஆயிடுச்சு. அவ்வளோதான். சார், நான் ஒன்றும் உங்களை தப்பாக எடுத்துக்கல. நீங்கள் கவலைப்படாதீங்க. ஜங்கோக், ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசணும். சொல்லுங்கள் சார். இந்த விஷயம் ஐயோ சாரி சார், நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். என்னை நம்பலாம். அண்ட் இதனால் நான் உங்களை எதுவும் தப்பாகவோ இல்லை டிஃப்ரெண்ட்டாகவோ பார்க்க மாட்டேன் சார். நான் எப்பவும் போல தான் இருப்பேன். தேங்க்யூ. பை த வே, என் பேர் ஜியான் ஜங்கோக் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கோக் அங்கேருந்து போயிருப்பான். அதுக்கப்புறம் இந்த லன்ச் பிரேக்கில் தான் என்னடா சார், டே பிரேக்கில் ஜிம்மின்னு கூப்பிட்டேன்னு சொன்னல. ஓகே ஜிம்மன், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்டால் தப்பாக எடுத்துக்க மாட்டேங்களே. என்னடா? இல்லை, சிஓ சாருக்கு எவ்வளோ நாள் இந்த ப்ராப்ளம் இருக்குது? அது 3 years முன்னாடி ஒரு கார் ஆக்சிடெண்ட். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு எப்படி இருக்கு. அதுவே இதை இல்லை சார், யாருக்கிட்டே சொல்ல மாட்டேன். எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு, அதான் கேட்டேன். வேற ஒன்றும் இல்லை. சரிடா, சரி சார், நான் வாக் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இப்போது ஜங்கோக் அப்படியே காரிடரில் நடந்து போயிட்டுருக்கான். சுற்றி 20 எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. நானும் தயம் கரெக்டாக ஜங்கோக் அப்படின்னு கூப்பிட எல்லாருக்கும் ஷாக்கு. எல்லோரும் திரும்புகிறாங்க. ஜங்கோக்கும் திரும்பி பார்க்குறான். சார், என் கேபின் கொஞ்சம் வர முடியுமா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஓகே சார். பாத்தியாடி, அந்த சிஓ கரெக்ட் டைமில் மட்டும் கூப்பிடுறாரு. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். 2 பேருக்குள்ளே ஏதோ நடக்குது போல. தெரியல, யாருக்கு தெரியும், இருந்தாலும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. எஸ் சார், அது ஜங்கோக் சார். ஜங்கோக், என்னென்னா நெக்ஸ்ட் டே ஒரு மீட்டிங் இருக்குது, சிங்கப்பூர் கிளைண்ட்டோடது. நீங்கள் தான் அட்டன் பண்ணுறீங்க. ஓகே சார், எனக்கு ஒன்றும் நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அன்றைக்கி ஃபுல்லாக மீட்டிங்ஸ் அது இதுன்னு போயிருக்கோம். டைம் ஒழுங்காக சாப்பிட்ருக்க கூட மாட்டான். இப்போது கேஃப்டேரியாவில் தான். அங்கே பாரு, இப்போவும் கேபினில் சாப்பிட்ற சிஓ எனக்கு கேஃப்டேரியாவுக்கு வந்துட்டாரு. நான் எங்கே போகிறான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா ஒரு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் எடுக்க தான் போகிறாரு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் அது இல்லை. என்ன சார் பார்க்குறீங்க? இல்லை, ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் இருந்துச்சு. நானும் பார்த்தேன் சார். ஒரு வேளை க்ளீனிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க க்ளீன் பண்ணிட்டு இந்த ஒன்று தான் இருக்குன்னு எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. பரவாயில்ல, ஓகே ஜங்கு, நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இங்கே ஜங்குக்கு அது ஒரு மாதிரி இருந்துச்சு. உடனே குடுகுடுன்னு போய் பக்கத்தில் இருக்க காஃபி ஷாப் போகிறான். காஃபி ஷாப்பில் எங்கேயாவது கிடைக்குதா அப்படின்னு பார்க்கறதுக்கு. ஸோ கடைசியாக ஒரு கடையில் கிடச்சிருச்சு. எடுத்துகிட்டு வந்து நம்ம தயவோட கேபில் தான் வச்சுருப்பான். வச்சுட்டு அதில் ஒரு ஸ்டிக்கி நோட்டும் இருக்கும். தயம் இப்போ தான் கான்ஃபரன்ஸ் கால்லேருந்து வெளியில் வரான். வந்துட்டு அவன் கேபின் போனோம். அங்கே ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக், பக்கத்தில் ஒரு ஸ்டிக்கி நோட், ஜியான் ஜங்குக் அப்படின்னு. எனக்கு இந்த ஸ்டிக்கி நோட் பார்த்தா உன் பேர் ஞாபகம் வருது ஜங்குக். ஆனால் உன் முகம் ஏன் எனக்கு ஞாபகமே வரல. என் கண்ணுக்கு ஏதோ பிளரான உருவம் மாதிரி நீ தெரியுற. எனக்கு உன் முகத்தை பார்க்கணும். ஆனால் உன் முகம் தான் தெரியலனாலும் உன் குரலை வச்சு என்னால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு. நிறைய எம்ப்ளாயிஸ் இருந்தாலும் இப்போ கொஞ்ச நாளில் தயம்க்கு ஜங்குக்கோட பர்ஃப்யூம், அவனோட வாய்ஸ் அண்ட் அவனோட ஃபுட் ஸ்டெப்ஸ், அவன் நடந்து வரும்போது சத்தம் கேட்கும்ல, அந்த சத்தத்தை வச்சு ஜங்குக் தானே கண்டுபிடிச்சிருவான். இப்போ ஒரு நாள் ரொம்ப மழை பெய்யுது.
ஜங்குக் காரிடரில் அப்படியே நிற்கிறான். டைமை பார்க்குறாரு. ஜங்குக், நீனும் வீட்டுக்கு போகலையா? இல்லை சார், மழை பெய்யுது, அதான் கொஞ்சம் லேட்டாக போகலான்னு. ஓ, இஃப் டோன்ட் மைண்ட் நான் வேணா ட்ராப் பண்ணுறேனே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சார், இல்லை பரவாயில்ல, நான் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. காரில் ஒரு லைட்டான இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் ஓடிட்டுருக்கு. அப்படியே ஜங்குக் வீடும் வந்துடுது. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வீட்டுக்கு போயிருப்பான். அது நெக்ஸ்ட் டே. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் குக்கி. சார், ஐம் சாரி ஜங்கு. பரவாயில்ல சார், இந்த நேம் கூட நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அப்படியே கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி கேஷுவலாக ஜங்குக்கு சொல்லிட்டு போயிட்டான். இப்போ ரூஃப் டாப்பில் நம்ம டே, ஜிமின், சுகா தான் இருக்காங்க. என்னடா யோசிக்கிற? இல்லை, என்னன்னு தெரியலடா, இன்னைக்கு நான் திடீர்னு அவனை குக்கின்னு கூப்பிட்டுட்டேன். டேய், அது உன் வாயிலிருந்து வரல, அவன் மனசுலேருந்து வந்திருக்கு. எனக்கு என்னமோ உனக்கான ரைட் பர்சன் அவன் தானான்னு தோணுது. உனக்கு இருக்க ப்ராப்ளம் தெரிஞ்சும் அவன் உன்னை எதுவுமே சொல்லலை, உன்னை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். மேபி அவனோட ரைட் பர்சனாக கூட இருக்கலாம்ல. டே, என்ன பேசுகிற? நீ சிஇஓ, அவன் எம்ப்ளாயி, எப்படிடா? மச்சான், உனக்குள்ள காதல் வந்துடுச்சு, ஆனால் அது நீ தான் இன்னும் உணரலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஜிம் மனசுக்குள்ள நினச்சிட்டு போயிட்டாரு. இப்போ ஜங்குக் தான் ரொம்ப சந்தோஷமாக ஓடி வரான். என்னடா, அது ஒரு ஆஃபர் கிடச்சிருக்கு சார், டோக்கியோ கம்பெனிக்கு. டோக்கியோ பிரான்ச்சா? தயங்கிட்ட சொல்லிட்டியா? இல்லை சார், சிஓ சார்கிட்ட என்ன சொல்லலை. அப்போது நீ போகலான்ட்ருக்கியா? தெரியல சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க எங்கள் சுகாதா, என்ன மச்சான், உன்னோட நியூ எம்ப்ளாயி கம்பெனிலேருந்து போகிறான் போலையே. இல்லை, ஏதோ ஆஃபர் அப்படிலாம் கேட்டுச்சு. சரி விடுறா, அவனுக்கு ஆஃபர் வந்திருக்கு, அவன் போகிறான், ஜஸ்ட் அன் எம்ப்ளாயி தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே விட்டுட்டாலும் தயவுக்கு ஜங்குக் போகிறான்றத ஏற்றுக்கவே முடியல. அண்ட் இப்போ 2 பேரும் சேர்ந்து சிங்கப்பூர் ப்ராஜெக்டில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அதே நேரம் எங்கள் ஆஃபீஸில் ஒரு சில ரூமர்ஸும் போயிருக்கோம். எப்போ பாரு சார் இவன் கூட தான் இருக்கார். அப்படி என்ன தான் பண்ணணும்? அவன் மட்டும்தான் கேபின் கூப்பிட்றாரு, அவங்ககிட்ட தான் எல்லாமே கேட்குறாரு. ஸோ ஒரு நாள் மீட்டிங்கில் கூட கேட்டிருப்பாங்க, சார் நீங்கள் தப்பாக எடுத்துக்கலன்னா ஒரு விஷயம் சொல்லலாமா? என்ன? இல்லை சார், இப்போல்லாம் நீங்கள் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் கூட தான் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுறீங்களா? அவங்கக்கிட்ட தான் எல்லாம் சொல்கிறீங்கன்னு ஆஃபீஸில். லுக், ப்ரமோஷன்றது அவங்க பண்ணுற ஒர்க் பேஸ் பண்ணி தானே தவிர அவங்கக்கிட்ட இருக்க காம்ப்ளிமெண்ட்ஸ்னால இல்லை. புரியுதா? இது மீட்டிங்கில் பேச வேண்டிய விஷயம் இல்லை. மீட்டிங்கில் பிஸ்னஸ் ரிலேட்டட் டாபிக்ஸ் மட்டும்தான் இருக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? சாரி சார் அப்படின்னு சொல்ல. ஸோ ஜங்குக்கு இதெல்லாமே ஒரு மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அவனும் ஏன் இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு. ஸோ இப்போ ஜிமின்டா, டே என்னடா கேன்டீனில் சோறு தர மாட்டேன்ட்டானுங்களா என்ன? மூச்சு தொங்க போட்டு இப்படி உட்காந்துருக்கா? இல்லை சார், எல்லாரும் என்னை பற்றி ஒரு மாதிரி. என்ன? இல்லை, ஆஃபீஸில் ஏதோ பேசுகிறாங்க. டேய், அவனுங்க பேசினா என்னடா, அவனுக்கு இதுதான்டா வேலையே, இதுக்கெல்லாம் போய் நீ உட்காந்து என்ன ஃபீல் பண்ணிகிட்ருக்க? ஃப்ரீயாக விடு அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். இங்கே தயந்தான், ஜங்குக் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்கள் சார். டோக்கியோ ஆஃபர் அக்செப்ட் பண்ணிட்டியா? இன்னும் இல்லை சார், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஓ, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கா. இன்னொரு பக்கம் இந்த ரூமர்ஸ் வேறு போக போக ஜங்குக்கும் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ
சரி அவங்க ஏதோ பேசிட்டு போகிறாங்க அப்படின்னு தான் இருக்கும். இப்போது தனியாக ஜங்குக்கு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. குட் மார்னிங் குக்கி. சாரி, ஆஃபீஸ் ஹவர்ஸ் ஜங்குக்குன்னு கூப்பிடணும்ல? சார் பரவாயில்ல, நீங்கள் இப்படியே கூப்பிடுங்க. இது கூட நல்லா தான் இருக்குது. ஆனால் நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கீங்க சார். என்ன? இல்லை, மோஸ்ட்டாக சிஇஓனா பிளாக் காஃபி அந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க. ஆனால் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக எப்போவுமே இந்த ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் குடிக்கிறீங்களே, அது சொன்னேன். ஆமாம் சார், எனக்கு ஒரு டவுட்டு. அன்றைக்கி எப்படி என்னை கண்டுபிடிச்சிங்க? அது உன்னோட ஃபுட் ஸ்டெப்ஸ் வச்சு தான். பிரில்லியன்ட். இதெல்லாம் வாட்ச் பண்ணியிருக்கீங்க போல். ஆமாம், அதை வச்சு தான் நான் உன்னை கண்டுபிடிக்கணும். ஹெமிதி, உன் முகம் எனக்கு இப்போ வரைக்கும் ஞாபகம் வரலையே அப்படின்ற மாதிரி டைம் ரொம்ப சேடாக இருக்கான். அதுக்கப்புறம் மச்சான் என்ன யோசிக்கிற? இல்லைடா, ஆஃபீஸில் நடக்கிறதெல்லாம் சரியில்லை. என்னால் அவன் ஃப்யூச்சர் கேட்டு போயிடுமோன்னு எனக்கு பயமாக இருக்குது. அதனால நான் அவனை சிங்கப்பூர் ப்ராஜெக்ட்லேருந்து எடுக்க போகிறேன். வாட்? பைத்தியமாடா நீ? பைத்தியமா நீ? இப்போ அவனை எதுக்கு எடுக்கிற? அவன் கஷ்டப்படுவான்டா. அடையா, அவன் கஷ்டப்படுவான். அதை நீ தான் இப்போ கஷ்டப்படுத்த போகிற. அவனுங்க சொன்னானுங்க. என்னடா பண்ணுற? இல்லைடா, அவன் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டைம் அங்கேருந்து போயிட்டான். சார், ஏதோ பேசணுன்னு வர சொன்னீங்களாமே? ஆமாம் ஜங்கு, இனிமே நீ நார்மல் ஒர்க்ஸ் பாரு. சிங்கப்பூர் ப்ராஜெக்டை ரோஹித் என் கூட சேர்ந்து ஹேண்டில் பண்ணிட்டோம். சார், நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? இல்லை ஜங்கு, இது கம்பெனி டிசிஷன் தான். ஓகே. ஸோ ஜங்குக்கு இது ஒரு மாதிரி இருக்குது. இப்போ அவனுக்கு திடீர்னு பேசாமல் நான் அந்த டோக்கியோ ஆஃபரே அக்செப்ட் பண்ணிக்கலாமோ? பாவம், என்னால் சாரும் கஷ்டப்படுறாரு. அவருக்கு இந்த ரூமர்ஸ்லாம் வர்றதுனால அவரோட ரெப்புடேஷன் போயிடும். கம்பெனிக்கும் கெட்ட பேர். இதுக்கு நம்ம போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்போ தான் அவனுக்கு மெயிலும் வந்திருக்கும். மிஸ்டர் ஜியான் ஜங்குக், யுவர் ஆஃபர் லெட்டர் ஹஸ் பீன் அரைவ்ட். ஸோ கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சீக்கிரமாக கான்டாக்ட் பண்ணுங்கங்க. அது வரைக்கும் வேணான் இருந்தவன் அப்படியே யோசிக்கிறான். இந்த வேலை கிடச்சா என் லைஃப் செட்டில்ட் ஆகிடும் கொஞ்ச நாளில். ஆனால் மனசுக்கு வேணுங்க மாட்டாங்க தெரியலையே. ஆனால் இங்கேருந்து நான் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு த நெக்ஸ்ட் டே ஜங்குக்குள்ளே வரான். வந்துட்டு அப்படியே அந்த டேபிளில் ஒரு என்வலப்பை தான் வைக்கிறான். எஸ், அவன் ரெசிக்னேஷன் லெட்டர். ஸோ அதை ஆக்சுவலி டோக்கியோ இங்கேருந்து போகணுன்னா டைமோட அப்ரூவல் வேணும். ப்ளஸ் அவனோட ரெசிக்னேஷன் லெட்டர் அப்படியே கையில் வச்சுட்ருக்கான். இப்போ ஜிமிந்தா, டே போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டியாடா? ஆமாம் சார், நான் போயிடுறேன். இங்கே இருந்தால் எல்லாருக்கும் பிரச்சனை இல்லை, நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் யார்கிட்டையும் அவ்வளோ பேசியிருக்க கூட மாட்டார். இப்படியே தான் போயிருக்கோம். இப்போது தயந்தான் பார்க்குறான். வந்ததுக்கப்புறம் உன் ஃபேஸ் தெரியலனாலும் உன் வாய்ஸை கேட்காம உன் சிரிப்பு சத்தத்தை கேட்காம என்னால் போனதே இல்லை. ஆனால் எனக்குள்ளே சிரிப்பு இருக்குன்னு சொல்லிக் கொடுத்த நீ இப்போது நீயும் என்னை விட்டு போகிறல் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்ரூவல் லெட்டரை ஜங்குக் டேபிளில் வச்சுருப்பான். அதில் ஒரு ஸ்டிக்கி நோட் கூட, அதாவது அது பக்கத்தில் எழுதி வச்சுருக்கேன். இதுதான் உன் டிசிஷன்னா, அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நீ தாராளமாக போகலாம் அப்படின்ற மாதிரி. ஜங்குக் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டான். அவன் நினச்சது தயங்க அவனை போகாதேன்னு சொல்லுவாருன்னு. ஆனால் இங்கே நடந்தது வேறையாக இருக்குது. இப்போது இப்படியே தான் டே ஸ்கிப் ஆகுது. ஒரு எம்ப்ளாயி தான் ஒன்று வராரு. சார், எஸ் சார், அது வந்து
என்ன சொல்லுங்க. அது ஜங்குக்கு இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னார் அப்படின்னு பார்த்தா இது அவனோட ரெசிக்னேஷன் லெட்டர். வேலையை விட்டுட்டு போகிறேன்னு. ஸோ அவன் இன்னும் 2 டேஸில் டோக்கியோ கிளம்ப போகிறான். அதுவும் தயவுக்கு தெரியும். தயவுக்கு இது வரைக்கும் எப்படி இருந்தான்னு தெரியல. ஆனால் இந்த 2 நாள் அவனுக்கு 2 வருஷம் மாதிரி இருக்குது. ஜங்குக்கு பார்க்கணும், பேசணும் அப்படின்னு தான் தோணுது. இப்போது கரெக்டாக ஏர்போர்ட்டை தான் காட்டுறாங்க. ஜங்குக்கு அங்கே போர்டிங் இதில் நிற்கிறான். என் மனசுக்கு இங்கே இருக்கணும்னு தோணுது. ஆனால் நான் இங்கே இருந்தால் உங்களை தான் எல்லோரும் கஷ்டப்படுத்துவாங்க. நான் போகிறேன், ஆனால் உங்களை மறக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். கரெக்டாக அவனுக்கு கால் வருது. பார்த்தா கால் நீங்கள் தயங்கோட நம்பர் எடுத்துட்டு, ஹலோ சொல்லுங்கள் சார். குக்கி குக்கி நான் பேசுறது கேட்குதா சார்? ப்ளீஸ்டா என்னை விட்டு போயிடாது அப்படின்ற மாதிரி ப்ரோக்ராம் வாய்ஸில் தான் பேசியிருப்பான் தயம் ஃபர்ஸ்ட் டைம். ஜங்குக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவன் அப்படியே கால் கட் பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்னு மனசை கல்லாக்கிட்டு போய் கிளம்புறான். கரெக்டாக ஒரு பிளாக் எஸ்யூவி அங்கே வந்து நிற்கிது. இப்போ தயந்தாது வந்து இறங்கி கடகடன்னு ஓடி வரான். சார் சார் போர்டிங் பாயிண்ட்டுக்குள்ளே யாரும் போகக்கூடாது சார். சார் ப்ளீஸ் ஒரு நிமிஷம் இன்னும் உள்ளே அனுப்புங்க ப்ளீஸ். சார் நீங்கள் விஐபி தான், பட் போர்டிங் பாயிண்ட்டுக்குள்ளே போகக்கூடாது சார் அப்படின்னு சொல்ல ஜங்குக் தான் தயங்க பார்த்த உடனே ஓடி வரான். சார் ஓகே ப்ளீஸ்டா என்னை விட்டு போயிடாத ப்ளீஸ். எனக்கு நீ வேணும். கம்பெனிக்காக மட்டும் இல்லை, எனக்காகவும் வேணும். இப்போ வரைக்கும் என்னால் ஒன்று பார்க்க முடியல. ஆனால் அதே நேரம் என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியுது. உன் ஃபேஸ் எனக்கு தெரியல, உன் ஃபேஸ் ஞாபகம் வரல. ஆனால் எனக்கு நீ வேணும் ஜங்கு. ப்ளீஸ் அக்செப்ட் பண்ணிப்பியா அப்படின்னு கேட்க ஜங்குக் தான் டைமோட கையை அப்படியே பிடிச்சிட்டு, சரி உங்களால் தான் என் முகத்தை ஞாபகமாக வச்சுக்க முடியாது, அப்புறம் எப்படி என்னை கண்டுபிடிச்சிங்க? அது உன் கை, உன்னோட டச், அப்புறம் உன் பர்ஃப்யூம், அதை வச்சு தான் கண்டுபிடிச்சேன். எனக்கு புரிஞ்சிடுச்சு ஜங்குக். லவ்வுக்கு லுக், ஃபேஸ் எதுவும் தேவையில்லை, மனசு தெரிஞ்சால் போதும். அது எனக்கு எப்போ தெரியும். எனக்கு இந்த டிஃபெக்ட் இருக்குன்னு தெரிஞ்சேன். என்கிட்ட எந்த வித்தியாசமும் பார்க்கல, டிஃப்ரெண்ட்டாகவும் நடந்துக்கல. எனக்கு ஒன்று பிடிச்சிருச்சு. அப்போ மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடியும் பிடிக்கும். எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் தயம். ஆனால் நீங்கள் சிஇஓ, நான் ஒரு சாதாரண மார்க்கெட்டிங் மேனேஜர். சாதாரண எம்ப்ளாயோ சிஇஓ ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கன்னு தெரிஞ்சால் எல்லோரும் உங்களை தான் தப்பாக பேசுவாங்க. அது எல்லாத்தையும் தாண்டி உங்கள் கம்பெனி, உங்கள் ரெப்புடேஷன் எல்லாமே போயிடும். அதனால்தான் எனக்கு போகவே விருப்பம் இல்லைனாலும் இந்த டோக்கியோ ஆஃபரை நான் அக்செப்ட் பண்ணேன். ஆக்சுவலி அன்றைக்கி இந்த ஆஃபர் பற்றி உங்கள்கிட்ட பேச வரும்போது என்கிட்ட குக்கி நீ போகாதன்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனால் நீங்கள் நான் உனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னு சொன்னப்போ அப்போது நான் இங்கே இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையோன்னு நினச்சேன். இல்லைடா, அது வேறு வழி இல்லாமல் சொன்னேன். ஆனால் அதை சொன்னதுக்கப்புறம் தான் நீ என் லைஃப்பில் எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட்னு புரிஞ்சுக்கிட்டேன். ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாது குக்கி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் சேர்ந்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே அவா டே ஒரு வழியாக காதல் புறா ஒன்று சேர்ந்துருச்சுடா.
மச்சான். இவங்க காதலுக்கு சேர்த்து வைக்கிறதுக்குள்ள நமக்கு போதும்னு ஆயிடுச்சு. அப்படின்னு சொல்லிட்டுருக்க. இப்போது கேபினில் தான் குட் மார்னிங் டயம். குட் மார்னிங் குக்கி. ஐயோ! ஆஃபீஸ் ஹவர்ஸில் ஷேருன்னு கூப்பிடணுமோ? அதெல்லாம் வேணாம். நீங்கள் குக்கினே கூப்பிடலாம். ரொம்ப நல்லா டெவலப் ஆகிட்டீங்க. ஆமாம். ஒர்க்கிங் ஹவர்ஸில் வேணும்னா என்னோடய ஷேராக இருக்கலாம். ஆனால் அதை விட இப்போ தான் என்னோடய பாய் ஃப்ரெண்ட் ஆகிட்டல. என்னோடய ஹேண்ட்ஸம் பாய் ஃப்ரெண்ட். கோல்டாக இருந்தாலும் உனக்குள்ளே ஒரு குழந்த இருக்குதுன்னு எனக்கு இப்போ தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஓகேடா, நான் இதோட இதை எண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் ஷாட்டில் மீட் பண்ணுறேன். Until then, this is bye from Laira. Bye, see you and waiting for your comments. Bye.